2025-26க்கான டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ படிக்க ஆரம்பித்தா தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா? டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் வரலாற்று பகுதி மௌரிய பேரரசு அந்த பார்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது. இப்போ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம கம்மியாக தான் படிச்சிருப்போம். பிந்துசாரரை பற்றி, அசோகரை பற்றி, சந்திரகுப்தரை பற்றி இப்படி ஒவ்வொருத்தங்களாம் வருவாங்க. ஓகேவா? அடுத்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மகத பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மகத பேரரசை யார் நிறுவனா அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தர், அசோகர், சந்திரகுப்தர், பிம்பிசாரர். அதாவது இந்த மகத பேரரசை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி சந்திரகுப்தர் அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சுருப்பார், மகத பேரரசை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஆப்ஷன் சி சந்திரகுப்தர் மகத பேரரசை நிறுவினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து வந்தவர் யார்? அதாவது சந்திரகுப்தரை நார்த் இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு யார் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அசாத சத்ரு, பத்ரபாகு, மகாவீரர், பார்சவநாதர். அதாவது அஜாத சத்ரு, பத்ரபாகு, மகாவீரர், பார்சவநாதர். இந்த 4 பேரில் யார் சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பத்ரபாகு அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சந்திரகுப்தர் எங்கு உயிர் துறந்தார்? அதாவது சந்திரகுப்தர் ஒரு உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறப்பார். அப்போ எங்கே போய் உயிர் துறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 இடம் கொடுத்துருக்காங்க. சரவண பெலகோலா, மகாராஷ்டிரம், மதுரை, கழுகுமலை. 4 இடத்துல இந்த சந்திரகுப்தர் எங்கே உயிர் துறந்தான்னு பார்க்கும்போது சரவண பெலகோலா, ஆப்ஷன் ஏ சரவண பெலகோலா அப்படிங்கிற பகுதியில் சந்திரகுப்தர் உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த சரவண பெலகோலா அப்படிங்கிற பகுதியில் அவர் உண்ணா நோன்பு இருந்து என்ன செஞ்சுருக்காரு, உயிர் துறந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சந்திரகுப்தர் சரவண பெலகோலாவில் சமண சடங்கான எதை செய்து உயிர் துறந்தார்? அதாவது சமண மதத்துக்குன்னு ஒரு சடங்கு இருந்திருக்கு. அந்த சடங்கில் எந்த சடங்கை செஞ்சு அவர் உயிர் துறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திரகுப்த மௌரியர் எப்படி உயிர் துறந்தார், எந்த சமய சடங்கை பின்பற்றினார்னு கேட்டிருக்காங்க. சல்லேகனா, உண்ணாவிரதம், தற்கொலை, அனைத்தும். இந்த அனைத்துமே ஒரே நேரத்தில் பண்ணாரா, இல்லை தற்கொலை பண்ணாரா, இல்லை உண்ணாவிரதம் இருந்து பண்ணாரா, இல்லை சல்லேகனா பண்ணாரா அப்படி